Hello everyone, வணக்கம். இன்னைக்கு நாம பேஸ் தியரம் பத்தி பார்க்க போறோம். என்ன பேர் இப்படி இருக்கேன்னு பயப்படாதீங்க. பயமே வேணாம். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இன்னைக்கு நம்ம எல்லாரும் டிடெக்டிவ்ஸா மாறிடலாம். ஒரு சின்ன மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறோம். ரெடியா? லெட்ஸ் கோ. சோ நம்ம மிஸ்ட்ரி இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றீங்க, அப்லோட் பண்றீங்க, அண்ட் அது வைரல் ஆயிடுச்சு. செம்மல. ஆனா எப்படி வைரல் ஆச்சு? அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அவர் டிடெக்டிவ் ஸ்டோரி பிகின்ஸ் நவ். ஸோ பாத்தியா, உங்க வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ். வாவ், இதுதான் நம்ம எஃபெக்ட். ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனா அதோடைய அதாவது காரணம் என்ன? யூடியூபோட அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணியிருக்குமா, இல்ல ஏதாவது பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணியிருப்பாங்களா? ஸோ நம்மக்கிட்ட ரிசல்ட் இருக்கு, ஆனா காஸ் தெரியல. இதுக்கு பேரு தான் ரிவர்ஸ் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம். ஓகே, டிடெக்டிவ்ஸ்க்கு க்ளூஸ் வேணும் இல்லையா? எங்க தான் நம்ம க்ளூஸ் இருக்கு. 2 பாசிபிள் காசஸ். ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, ப்ரையர் ப்ராபபிலிட்டி. இது என்னன்னா, நார்மலாவே இந்த விஷயம் நடக்க எவ்வளோ சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்கரிதம் புஷ் பண்ண 70% சான்ஸ் இருக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணா 30% சான்ஸ் இருக்கு. செகண்ட் காலம் லைக்லிஹுட். ஒருவேளை ஆல்கரிதம் புஷ் பண்ணியிருந்தா அதனால வீடியோ வைரலாக 20% சான்ஸ். ஆனா ஒருவேளை இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணியிருந்தா அதனால வைரலாக 90% சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப கிளியர். நம்ம வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னு நமக்கு இப்போ தெரியும். அது ஒரு கிவன் இன்ஃபர்மேஷன். இப்ப அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணதுனால தான் வைரல் ஆச்சுன்னு சொல்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? மேத்தமேட்டிக்கலி அதை தான் P ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் கிவன் வைரல்னு எழுதுறோம். வெயிட் பண்ணுங்க. டைரக்டா அந்த இன்ஃப்ளூயன்சரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட், மொத்தமா இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அதிலிருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் எவ்வளோன்னு பார்க்க முடியும், ரைட்? லுக், நம்ம கேஸ்ல வீடியோ வைரல் ஆகுறதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்க முடியும். ஒன்னு ஆல்கரிதம், இல்லனா இன்ஃப்ளூயன்சர். வேற மூணாவதா ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது மட்டும் இல்ல, ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்காது. இது மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸையும் கவர் பண்ணி ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகாம இருந்தா அதை தான் பார்ட்டிஷன் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். பேர் தான் பெருசு, ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் வைரலா எப்படி கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட 2 வழி, 2 பாத் இருக்கு. பாத் 1 ஆல்கரிதம் புஷ் பண்ணி அதனால வைரலானது. பாத் 2 இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணி அதனால வைரலானது. இந்த 2 பாத்தோட இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு ஒன்னா ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபார்முலாவை எழுதுனா பார்க்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா பயப்படாதீங்க. P of viral equals probability of algorithm times probability of viral given algorithm. அதாவது நம்ம part 1 plus probability of influencer times probability of viral given influencer. அதாவது நம்ம part 2. See, அந்த 2 பாத்தை தான் ஆட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம டேபிள்ல இருந்து நம்பர்ஸ் எடுத்து போடலாம். பார்ட் 1க்கு 0.7 into 0.2 அது 0.14. கரெக்டா? பார்ட் 2க்கு 0.3 into 0.9 அது 0.27. இப்போ 2 பாத்தையும் சேர்க்கணும். 0.14 plus 0.27 டோட்டல் என்ன வருது? 0.41. And there we have it, 41%. ஸோ அங்க வீடியோ மொத்தமா வைரல் ஆகிறதுக்கு இருக்கிற சான்ஸ் 41%. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போற கீ. ஓகே டிடெக்டிவ்ஸ், நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டியை வச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாச்சு. இப்போதான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ என்ட்ரி கொடுக்க போறாரு. பேஸ் தியரம். இதுதான் நம்ம டிடெக்டிவ் ஒர்க்கோட அல்டிமேட் டூல். அங்க NCERT புக்லயே என்ன சொல்றாங்க பாருங்க. பேஸ் தியரம் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ப்ராபபிலிட்டி ஆஃப் காசஸ். ஆஹா, அதாவது ஒரு எஃபெக்ட் நடந்துருச்சு, அதோட காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா இது. நம்ம மிஸ்ட்ரிக்கு இது பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுது இல்லையா? ஓகே, இதுதான் அந்த ஃபேமஸ் பேஸ் தியரம் ஃபார்முலா. பார்க்கும்பொழுது ஐயோ என்னது இதுன்னு தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கிற கஷ்டமான வேலையை முடிச்சிட்டோம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். சூப்பர் சிம்பிள். அந்த ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிற நியூமரேட்டர் அது என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்க நினைக்கிற ஸ்பெசிஃபிக் பாத். நம்ம கேஸில் இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ண அந்த பாத். ஓகே, இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டர் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அது த சம் ஆஃப் ஆல் பாசிபிள் பாத்ஸ். ஹே, அது நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? பார்த்தீங்களா? த ஹார்ட் பார்ட் இஸ் ஆல்ரெடி டன். ஆல்ரைட் டீம், த மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் எல்லாமே ரெடியா இருக்கு. ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த வைரல் வீடியோ மிஸ்ட்ரியோட கிளைமேக்ஸை பார்த்துடலாம். Step 1. Substitute the values. நம்ம formula என்ன? மேல numerator அது நம்ம influencer path. So 0.3 times 0.9. கீழே denominator அது நம்ம total probability
0.41. அவ்வளோதான். நம்பர்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. Step 2 calculate. மலா 0.3 into 0.9 என்ன? 0.27. So நம்ம calculation இப்போ 0.27 divided by 0.41. இதை calculate பண்ணா approximately 0.658 வருது. So the answer is 65.8%. Mystery solved. ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஷேர் பண்ணதுனால தான் ஆச்சுன்னு சொல்றதுக்கு 65.8% ப்ராபபிலிட்டி இருக்கும். வாவ். இங்க ஒரு அமேசிங் கான்செப்ட் இருக்கு. posterior probability. ஆரம்பத்துல நம்ம என்ன நினைச்சோம் அதை தான் prior beliefனு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணா ஜஸ்ட் 30% சான்ஸ் தான் நினைச்சோம். ஆனா வீடியோ வைரல் ஆச்சுன்ற ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பிலீஃப் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம posterior belief 65.8%. பேஸ் தியரமோட பவர் இதுதான். இட் ஹெல்ப்ஸ் அஸ் அப்டேட் அவர் பிலீஃப்ஸ் வித் நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துடலாமா? இது உங்கள் புக்கில் இருக்கிற ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இமேஜின் பண்ணுங்க, ஒரு டிஃபெக்டிவ் ஃபோன் கேஸ் இருக்கு. அதை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பான்? ஏ, பி ஆர் சி? இங்க பாருங்க, 3 கம்பெனிஸ் A, B and C ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபோன்ஸ் பண்றாங்க அண்ட் அவங்களோட டிஃபெக்ட் ரேட் என்னன்னு டேபிளில் இருக்கு. நம்ம கையில் ஒரு டிஃபெக்டிவ் ஃபோன் இருக்கு. கேள்வி என்னன்னா, அது கம்பெனி B செஞ்சதா இருக்க எவ்வளோ சான்ஸ்? அதே பேஸ் ஃபார்முலா தான், நோ சேஞ்ச். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of company B given defective. ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும்? கரெக்ட். நம்ம தேடுற அந்த ஸ்பெசிஃபிக் பாத் கம்பெனி B பாத். ஸோ 0.35 into 0.04. டினாமினேட்டரில் the sum of all paths A path plus B path plus C path. சிம்பிள். அந்த நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணா நம்ம ஃபைனல் ஆன்சர் 28/69. பாத்தீங்களா? மெத்தட் கொஞ்சம் கூட மாறல. இந்த பேட்டர்னை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த பேஸ் தியரம் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம். இட்ஸ் that simple. That was awesome. Okay, let's do a super quick recap of everything we learned. Unga Bayes Theorem Detective Toolkit, a ready Panidalal. Okay, listen up. This is your toolkit. Number 1, Bayes' theorem is for reverse probability. Effectarium, cause thanam. Number 2, Mudhala. Always find the total probability of the effect. Avdhan nama denominator. Number 3, formula rombo simple. Probability of your path divided by total probability of all paths. And number 4, either unga prior belief posterior belief update pannum. That's it. Just table porunga, steps follow pannunga. You can solve any problem. So, you're now officially a probability detective. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா அதோட மோஸ்ட் லைக்லி காஸ் என்னென்னு கண்டுபிடிக்க இப்போ தெரியும். ஸோ என் கேள்வி இதுதான், உங்க ரியல் லைஃப்ல நீங்க முதல்ல சால்வ் பண்ண போற மிஸ்ட்ரி என்ன? யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனர்ல பார்க்கலாம்.